நேத்ரா, நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஹாய், என் பேர் நேத்ரா. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஏய், மிஸ்ஸஸ் நேத்ரா வினோத்னு சொல்லு. ஏய், இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே உனக்கு என்ன மிஸ்ஸஸ்? இப்படி தாங்க நடுவில் பேசுவான். நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். என் லைஃப்பில் இந்த வினோத்னு ஒருத்தன் குறுக்க வந்தான். ஏய், என்ன நேத்ரா, நம்ம லவ் ஸ்டோரி இப்படி அல்பமா சொல்லிட்ட. நான் உன்னை எவ்வளோ ரசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏய், இந்த பில்டப்லாம் இங்கே வேணாம் சரியா? இதுல எல்லாம் நான் உஷார் இல்ல. இதுக்காக தான் லிவிங் டுகெதர்னு சொல்லி உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். எனக்கும் கல்யாணம் எல்லாம் பிடிக்காது. இவ்வளோ லிவிங் டுகெதரா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் நாங்க இவ்வளோ பெரிய வீடு பிடிச்சி வந்தோம். வீடு என்ன மாதிரியே நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த லிவிங் டுகெதர்ல நீ என்னென்ன பிளான் வச்சிருக்க? எங்க ரொமான்டிக் லைஃபை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐயோ, நான் எங்க அம்மா கிட்ட கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள எந்த விதமான ரொமான்ஸோ டச்சோ இருக்காதுன்னு சொல்லிட்டு. வாட்? கற்பகம், இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்ல தானே வேலை பார்த்த? நான் வேலை பார்த்தேனா? யார் சொன்னாங்க? ஹவுஸ் ஓனர் தானே உன்னை அனுப்பிச்சிருக்காரு. அதனால நீ இந்த வீட்ல ஆல்ரெடி வேலை பார்த்துருப்பேன்னு நினைச்சேன். நான்லாம் இங்கே வேலை பார்க்கல. இந்த வீட்டே இப்போதான் முதல் வாட்டி பார்க்குறேன். ஓகே, நல்லா சமைப்பியா? ம். சரி, உன் வேலையை ஆரம்பி. என்ன கற்பகம், வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சுக்கா. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அக்கா, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தியா கேட்டாங்க. நான் இல்லை சொல்லிட்டேன்க்கா. இங்க பார் கற்பகம், நீ அந்த வீட்டில் வேலை பார்த்தது, அங்கே என்ன நடந்தது, இது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும். ஹே நேத்ரா, காலையில இருந்து பிட்டா எதையோ எடுத்துட்டு இருந்த. கடைசியில நீ பிட்டு படம் எடுக்கிற மாதிரி பெட்ரூம்லயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. பெரிய ஆள் தான் நேத்ரா நீ. அடச்சி, வாய கழுவு. ராத்திரி பூரா உன் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கியா, இல்லை உன் வேலையை காமிக்கிறான்னு பார்க்க தான் அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது ரெக்கார்ட் பண்ணும், ஜாக்கிரதை. இதுக்கு தான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா? எஸ். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கேமராவை எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன். வினோத், அந்த கேமரா பக்கத்தில் ஏதோ இருக்குது பாரு. என்னது? அந்த கபோர்டில் பாரு. இதுவா? இது ஆஸ்மா பேஷண்ட் யூஸ் பண்ண இன்ஹேலர் நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இது இங்கேயே இருக்கட்டும். நேத்ரா, கன்ஃபார்மாக எதுவுமே கிடையாதா? பேசாமல் படுறா. ஹம். பேசாமல் தூங்குடா. ரொம்ப உஷாரா இருக்கா.
வினோத் 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 எழுந்திரி வினோத். ஏதோ சத்தம் கேக்குது வினோத். வினோத் எழுந்திரி வினோத். எனக்கு தெரியும் நீ ராத்திரி எழுப்பான்னு. வா. ஐயோ யாரோ மூச்சு திணற மாதிரி சத்தம் கேக்குது. போய் பாரு வினோத். எழுந்திரு. எதுவுமே கேட்கல. நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். ஏன் எழுப்புன? திருப்பி கேக்கும் பாரு. எதுவுமே கேட்கல. தூங்காத வினோத். குட் மார்னிங் நேத்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கா? நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போடா லூசு. ராத்திரி ஒரு சவுண்டு கேட்டதில்ல, அது திரும்பி வருமோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை. விடியும் போது தான் தூங்குனேன். இப்போ தூக்கமாக வருது. ஓ, இதான் உன் பிரச்சனையா? முதல்ல இதை கிளியர் பண்ணணும். நேத்ரா, நேத்து நைட்டு ஒரு இன்ஹேலர் பார்த்தல, அதையே திங்க் பண்ணிட்டு நீ தூங்கியிருப்ப. ராத்திரி வேற ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த பைப் இங்க இருக்கிறது தானே உன் ப்ராப்ளம். முதல்ல அதை தூக்கி எறிறேனா? நீ ரிலாக்ஸா இரு நேத்ரா. ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப தான் இமேஜின் பண்றா இவ ஒருத்தி. ஹலோ ரங்கசாமி, என்னங்க அந்த ஹவுஸ் ஓனர் வீடு மூடி இருக்கு? அண்ணே அந்த வீடு முடிஞ்சிச்சுண்ணே. எனது வீடு முடிஞ்சிச்சா? ஆமாண்ணே. ஏங்க நான் அவ்வளோ தடவை சொன்னேன் வீடு முடிஞ்சிச்சுன்றீங்க. அண்ணே அடுத்த வாரம் வேற வீடு பார்த்துலாம்ண்ணே. அடுத்த வாரமா? ஏங்க அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. அண்ணே இந்த வீடு வேற ஒருத்தன் ஊடால பூண்டாண்ணே. ஏங்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். ஏய் சந்துரு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஊர்லயே இவன் ஒருத்தன் தாண்டா லிவிங் டுகெதருக்கு வீடு கொடுக்குறான்னு முடிக்கலான்னு வந்தேன். எந்த வீடு? அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு அலைஞ்சாங்கேசி அந்த வீடை முடிச்சு போயிட்டான். அதான் செம்ம டென்ஷனாக இருக்கேன். அந்த அலைஞ்சாங்கேஸ் நான் தான். ஏய் 10 லட்ச ரூபாய்க்கு பேசி நீட்டா முடிச்சிட்டேன்ல. மச்சான் மச்சான் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணா. அதே வீட்டில் எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும் ஒதுக்கிடுறா. அப்படியே நான் செட்டில் ஆகிடுவேன் மச்சி. ஏய் அதான் சரிப்பட்டு வராதுடா. டேய் மச்சான், நாளைக்கு தாண்டா வேலண்டைன்ஸு. நாளைக்குள்ளே நான் வீடு பிடிக்கலன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாடா. ப்ளீஸ் மச்சி எனக்காக ஒரே ஒரு தடவை பேசு மச்சி. டேய் அந்த ஆளு கேட்க மாட்டான்டா. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை பேசுறா. கேட்க மாட்டான். ட்ரை பண்றா. இருந்தாலும் உனக்காக கேட்குறேன். ஹலோ சார். என்ன தம்பி, வீடு பிடிச்சிருக்கா? தோட்டக்காரர் எதுவும் வேணுங்களா? சார் என் ஃப்ரெண்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கணும்னு சொல்கிறான் சார். நீங்கள் தான் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அப்போ ஒரு பொண்ணு கூட 2 பசங்க இருக்கிறது தான் லிவிங் டுகெதரா? சார் அப்படி இல்லை சார். அவன் லவரோட வருவான். மொத்தம் 2 ஜோடி சார். அப்போ நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிற, அவன் ஒரு பொண்ணை வச்சுக்கிறா. அப்போ ஓகே. வச்சிக்கிறதுலாம் இல்லை சார், லிவிங் டுகெதர். சரி சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அப்போ
வச்சுக்கிறது தான் லிவிங் டுகெதர். எங்க காலத்துலலாம் கல்யாணம் பண்ணாம வச்சுக்கிறதுனா அரிவாள் கம்பு எடுத்து விரட்டுவாங்க. இப்போ நீங்க லிவிங் டுகெதர்னு சாதாரணமா சொல்லிடுறீங்க. ஓகே சார். உனக்காக நான் என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தியாடா? தேங்க்ஸ் மச்சி. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே பின்னிடுறடா. ஹே நேத்ரா, என்ன பயந்துட்டியா? நீ எப்படா வந்த? ஆஃபீஸ் போனேன், வேலையே ஓடலையா, ஐயோ, அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். நான் லீவ் போட்டா நீயும் லீவ் போட்டுருவியா? நீ ஒன்றும் லீவ் போட்டு எனக்கு கம்பெனி கொடுக்க தேவையில்லை. நாளைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்க அனிதா வரா. அனிதா யாரு? என் ஃப்ரெண்ட் சந்துரு இருக்கான்ல, அவனுடைய லவ். அவங்களும் நம்மள மாதிரி தான் லிவிங் டுகெதரா இருக்காங்க. பாவம், தங்கறதுக்கு இடம் கிடைக்கலையா, அதான் நம்ம கூடயே இருக்க சொல்லிட்டேன் நேத்ரா. ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்கல நேத்து இந்த நேத்து இன்னைக்கு அதெல்லாம் வேணாம். ஆம்பளை என்ன சொன்னாலும் பொம்பளை தலைய ஆட்டணும். இதானே கல்யாணம்? அதுக்கு தான் லிவிங் டுகெதரா நான் இங்க வந்தேன். இப்ப நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்ரா, நான் உன் அடிமை நேத்ரா. நீ இப்ப என்ன தச்சு குளிக்கணும்னு சொல்லு, நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன். ப்ளீஸ் நேத்ரா.
வினோத் 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 ம் ஏதோ படியில் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? வினோத் ஸ்டோர் ரூம் பக்கம் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம் வா. வேணா வினோத், பயமாக இருக்கு. பயப்படாத நேத்ரா, போலாம் வா. வா. வேணா வினோத், வா போயிடலாம், பயமாக இருக்கு. இரு பார்ப்போம். February 31st ஒரு கேலண்டரா? வினோத், நேற்று ஏதோ சவுண்டு கேட்டது. இன்னைக்கு அதுவும் இப்படி ஒரு டேட்டே இல்லாமல் ஒரு கேலண்டர். எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருக்கு. இந்த வீடே எனக்கு பிடிக்கல, கிளம்பிடலாம். ச்சே, இதுக்கு போய் கிளம்பலாங்கிற? இதை யாரோ தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம போய் பயப்படுவாங்க? இந்த கேலண்டர் நம்மள என்ன பண்ணிடும்? கொன்னுடுமா என்ன? சும்மா சும்மா பயப்படாத. குட் மார்னிங் சந்திரோ. ஹாய்டா. ஹாய். இவங்க தான் அனிதா. ஹாய். ஹாய். என்ன இது February 31st? அதான் எங்களுக்கும் புரியல, வீட்டில் கிடந்தது. February 14th அன்னைக்கு February 31st கேலண்டரா? ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கே. இதையும் வெளியே தூக்கி போடுறீங்க, நான் வச்சுக்கிறேனே. வினோத். நேத்ரா, இவங்க தான் சந்துரு, அனிதா. அதான் நேத்தே சொல்லியிருந்தியே. ஹாய். 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 வினோத், அந்த கேலண்டரை நான் வெளியே தூக்கி போட சொன்னேன். நேத்ரா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேலண்டரை நானே எடுத்துக்கிறேனே. டோன்ட் வரி, இதை நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டேன். என் கார்ல வச்சுக்கிறேன், ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ப்ளீஸ். சரி, எடுத்துக்கோ. ஓகேவா? கற்பகம், இவங்க தான் கற்பகம். குக்கிங், வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஹாய். ஹாய். எங்களுக்கு ரூம் மேலே இருக்கு, உங்களுக்கு கீழே தான். டேய், எந்த ரூமா இருந்தேனடா? முதல்ல ரூமை காட்டுறா. டேய், நான் ஹோட்டலடா நடத்திட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் வாடா.
வாவ் நைஸ் ரூம். யா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சந்துரு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய் இன்னும் என்ன பார்த்துட்டே நிக்கிற? அதான் நீ சொன்ன மாதிரி வீடு பிடிச்சிட்டல்ல, இன்னைக்கு உனக்கு செம்ம ட்ரீட். வா. அதெல்லாம் ஓகே, ஆனா இப்பதானே வந்திருக்கோம். இத பாரு, எனக்கு மூடு இருக்கும்போதே நீயும் செட் ஆயிடு. அதை விட்டுட்டு டிஃபன் லஞ்சுன்னு தள்ளி போட்ட டோட்டல் டே மொக்கையாயிடும். சொல்லிட்டேன். ஏய், இதுக்கு தானே அவசர அவசரமா வீடு பிடிச்சேன். இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். ஆமா, நான் அழகா இல்ல அந்த நேத்ரா அழகா? ஏய், அதை விட்டு இந்த கேள்வி கேட்குற நேரமா இது? அதான் நேத்ராவை நீ பாத்துட்டல, பதில் சொல்லு. ஏய், அதை விடு. அவளை பார்த்தேன்னு சொன்னா அவ ஒரு மாதிரி அழகு, நீ வேற மாதிரி அழகு. இது என்ன பதில்? அவ ஒரு மாதிரி அழகு, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அவகிட்ட? பதில் சொல்லிதான் ஆகணும். ஏய், என்ன இது? எந்த நேரத்துல இது கேட்டுட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் தானே அழகு? சொல்லணுமா? கண்டிப்பா. நல்லா பார்த்து சொல்லு. நான் தானே அழகு? கண்டிப்பா சொல்றேன். ஏசி ரிமோட் கொடுக்கலான்னு தான். இதை ஈவினிங் கொடுக்கலாம்ல, எந்த நேரத்துல? சாரிடா, சாரி. சரி, கிளம்புடா. ஐயோ, வேலண்டைன்ஸ் டே எவ்வளோ நல்லா கொண்டாடுறாங்க. நமக்கும் வாச்சிருக்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வினோத், அத போய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிற நேத்ரா. அவங்க வந்த உடனே நூன் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு ட்ரைலராவது பார்க்கலாம். விடு. அவங்க ஏ சர்டிபிகேட், நம்ம யூ சர்டிபிகேட், புரியுதா? நேத்ரா, ஒரு யூஏவாவது ட்ரை பண்ணலாமே. அதுக்கு சென்சார் ஒத்துக்கணும். ஏய்
என்ன ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிற? ஏய் நான் தான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே, அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதை தான் நானும் கேட்குறேன். அதுக்குள்ள உனக்கு சலிச்சு போச்சா? காலையில் ஸ்பெஷலாக இருந்தது, நைட்டுக்குள்ளே ஆர்டினரி ஆச்சு. ஏய் எங்கள் கம்பெனிலே புழிஞ்சு எடுக்கிறாங்க. நானே இப்போ ஓன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம தான் இன்னைக்கு மார்னிங் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும்ல, அதுக்கு மேலே என்ன சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்காத, படுத்து தூங்குறியா? என்ன இவன் இப்படி திரும்பி படுக்கிறான்? கல்யாணம் ஆனால் 2 நாளில் சலிச்சு போயிடும் போல இருக்கே. யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். லிவிங் டுகெதராக வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. அக்கா இந்த பெல்ட் எதுக்காக போடுறாங்க? இடுப்பு சிக்கன் இருக்கிறதுக்காக போடுறது. ஏய், நாளுக்கு மேலே வச்சிடாத. வச்சா என்ன ஆகும்? டாலரேட் பண்ண முடியாது. ஓகே. உனக்கு போடணுமா? எனக்கு வேணாப்பா. எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து பார்த்துக்கிறேன். சாரி. ஓ மை காட், எவ்வளோ தடவை யூஸ் பண்ணியிருக்க? இப்படி ஆனதே இல்லை. இன்னைக்கு என்னால் டாலரேட் பண்ண முடியல. பர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ காட். வினோத் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இந்த ஆயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஹலோ சந்துரு, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் கால் பண்ணு. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சீரியஸா இருக்கு. ஏய், நான் ஒரு பெரிய பிக் டீலுக்காக பெங்களூர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அதை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. ஃபோனை வை சொல்கிறேன்ல. சந்த், என்னாச்சு அனிதா? பெல்ட்ல வோல்டேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு. வைப்ரேஷன் தாங்க முடியல. எப்படி செவந்துருச்சு பாரு. ரொம்ப பெயினா இருக்கு வினோத். இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோ, கியூர் ஆயிடும். வினோத்,
ப்ளீஸ் நீயே கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுறியா? ப்ளீஸ் வினோத், ரொம்ப பெயினா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது, ப்ளீஸ். வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. ஆமாம், அனிதா ரூமுக்கு போயிட்டு வரேன். கையில் என்ன? அனிதாவுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விட்டேன், அதான் கையில். அவளை தொட்டும் ஆயின்மெண்ட் போட்டு வரியா? ஆமாம், தொடாமல் எப்படி ஆயின்மெண்ட் போட முடியும்? ஒரு டாக்டர் மாதிரி. இந்த டாக்டர் கம்பவுண்டர் கதெல்லாம் இங்கே விடாத. அவளை தொட்டல. ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? நான் உன் மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறேன். ஏன் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அதை புரிஞ்சிக்காம நீ தொடுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. லுக், என்னை பொறுத்த வரைக்கும் கேர் எடுக்கிறதுனா அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏன் ஃப்ரெண்டு கூட எடுக்கலாம். ஆனா தொடுறதுன்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சதா? இனிமே அவளை தொடுற வேலை வச்சுக்கிட்ட கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் தான். எக்ஸ்கியூஸ் மீ நேத்ரா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். அவர் கிளினிக் வர சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், வரேன். டேக் கேர் அனிதா. தேங்க்ஸ். இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்போ உனக்கு வருத்தமா? ஐயோ, ஹே நேத்ரா, காஃபி சாப்பிட்றியா? நீ காஃபி போட்டு அதை நான் ஒன்றும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஹே நில்லு, நீ என்ன புதுசாக சாரீலாம் கட்டியிருக்க? ஆமா, புது சாரி தான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? வினோத், அனிதா எதுக்கு சாரி கட்டியிருக்கா? அனிதா சாரி கட்டியிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு சாரி கட்டினா பிடிக்கும், அதனால தான் அவ சாரி கட்டியிருக்கா. ஏய், இதை பார், அனிதா சாரி கட்டினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓ, அப்ப அவ சாரி கட்டலேனா பிடிக்குமோ? ஏய், பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க மாட்ற? பொண்டாட்டி மாதிரி கேள்வி மட்டும் கேட்குற? இப்படி கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்கறதுக்கு மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படியாப்பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். போதுன சாமி இந்த லிவிங் டுகெதர். பாத்ரூம்ல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? சே. அனிதா, இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணு. நேத்ராக்கு உன்னை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். என்ன பெரிய ரிலாக்ஸ்? எப்போ பார்த்தாலும் எங்க 2 பேருக்குள்ள சண்டை தான். ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா? முதல்ல அதை சரி பண்ணலாம். இரு. வினோத், ஐயோ வினோத், என்ன பண்ற? ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அனிதா, இன்னும் எனக்கு தலைவலிச்சிட்டு இருக்கு. ப்ளீஸ். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். ஆனா எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். நீ டோட்டலா நேத்ராவை விட்டுட்டு என் கூட வருவியா? நேத்ரா ஓகே, பட் சந்துரு. சி, சந்துரு என்னோட ஹஸ்பண்டும் இல்ல, நேத்ரா உன்னோட ஒய்ஃபும் இல்ல. நம்ம இன்னும் ரூல்ஸை மீறல.
யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட இருக்கணும். அதான் நல்ல ரிலேஷன்ஷிப். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உனக்கு என்ன 100% பிடிச்சிருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன் அனிதா. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் ஊருக்கு போயிட்டு லேட் நைட்டு தான் வருவேன். நேரா நேத்ராவோட ரூமுக்கு போக மாட்டேன். இந்த ரூமுக்கு தான் வருவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரேன். எங்க கிளம்பிட்டு இருக்க? பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எப்ப வருவ? வந்தா என்ன தருவ? ராத்திரி குடுகுடுப்பக்கார மாதிரி 3 மணிக்கு கூட வருவேன். அது என் இஷ்டம். இனி என் இஷ்டப்படி தான் நான் வருவேன். இது ஏற்கனவே தூக்கி போட்டாச்சு. இது எப்படி திருப்பி வந்துச்சு? சூப்பரா இருக்கு அனிதா. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நேத்ரா டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிட்டு இந்நேரம் படுத்திருப்பா.
என்ன சொல்ற? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? நீ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். வினோத், கம். நேத்ரா உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். ஐயோ, நீ என்ன வேற மாதிரி டார்ச்சர் பண்ற. எனக்கு இது நடக்கவே நடக்காதா? ப்ளீஸ் ப்ளீஸ் அனிதா. வினோத், எழுந்திரு வினோத். ஐயோ, அங்க நேத்ரா நிக்கிறா. நேத்ராவா? இங்க எங்க இருக்காவ? இங்கதான் பார்த்தேன். நீ ஏதோ ரொம்ப குழம்பி இருக்க. இங்க எங்க இருக்காவ? ஐயோ, இங்கதான் எங்கேயும் நின்னுட்டு இருப்பா. நல்லா பாரு, அங்கதான் இருந்தா. நான் சொன்னா கேட்க மாட்டியா? டிசம்பர் 21 அன்னைக்கு உலகமே அழிஞ்சாலும் அழியும். ஆனா தாஜ்மஹால் மட்டும் அழியாது. தாஜ்மஹால் அழியாது. தாஜ்மஹால் அழியாது. தாஜ்மஹால் அழியாது. தாஜ்மஹால் அழியாது. அனிதா, சாரி அனிதா, என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் செம்ம ஹாப்பி ஆகிடுவேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா பெங்களூர் போயிருந்தேன்னு சொன்னேன்ல. எங்கள் எம்டி இப்போ புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பார்ட்னராக சேர்த்துருக்காரு. இனிமேல் நான் கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறேன். என்ன அனிதா, நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க. என்னாச்சு, டல்லாக இருக்க? அது இல்ல சந்துரு, இங்க வேற கன்ஃபியூஷன். எனக்கும் வினோத்க்கும் இங்க ஏதோ அஃபேர் இருக்கதா நேத்ராவே இமேஜின் பண்ணிக்கிட்டு இங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டா சந்துரு. இப்போ உன்கிட்டயும் அதை தான் சொல்வா. அதான் எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன், சந்துரு இதெல்லாம் நம்ப போறது இல்லைன்னு. என்ன என்ன சொன்ன?
கரெக்டாக சொன்னேன். அவள் யார் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு? நம்ம வந்ததுலேருந்தே நேத்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ வாட், இமீடியட்டாக நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம். இல்லை, இதே வீடை வாங்குகிறோம். ரிலாக்ஸ்டா, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகிறோம், சரியா? ம். வினோத், ரொம்ப தலைவலிக்குது. காஃபி கிடைக்குமா? வேற எதுவும் வேணாம், காஃபி மட்டும் போதும். ப்ளீஸ். ஓகே, கொண்டு வந்துடுறேன். அனிதா, நேத்ரா எந்திரிச்சிட்டா. என்ன சொன்னா? எதை பத்தியுமே கேட்கல. ரொம்ப நார்மலா இருக்கா. காஃபி கிடைக்குமான்னு கேக்குறா. காஃபி கிடைக்குமான்னு கேட்டாளா? நான் என்னவோ அடி உத கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க. அவ காஃபி வேணும்னு கேட்டாளா? அனிதா, அவ பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவாளோன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வகையில அவ எதை பத்தியுமே பேசாதது ரொம்ப ரிலீஃபா இருக்கு. எனக்கு இப்போதான் பயமா இருக்கு வினோத். நேத்து நைட் கொலை பண்ற அளவுக்கு போனா காலையில எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறா. நோ நடந்துக்கிறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா, மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மறுபடியும் அவளை சைக்காட்ரிஸ்ட் கூட்டிட்டு போனா அவ சரியாயிடுவா. ஓகே அனிதா, நான் பாத்துக்கிறேன். வாங்கக்கா. என்னக்கா, நாளைக்கு வேலைக்கு நானே வரலான்னு இருந்தேன். என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா? கற்பகம், உனக்கு ஏதாவது மந்திரவாதிய தெரியுமா? மந்திரவாதியா? எதுக்குக்கா? கேட்டதுக்கு பதில் சொல். எனக்கு தெரிஞ்சு காட்டு பக்கத்தில் ஒரு மந்திரவாதி இருக்கார். ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது. சாமி, உங்களை பார்க்க நீலகிரியிலேருந்து கற்பகமும் அனிதாவும் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் பார்க்குறேன். உங்களுக்கே கண்ணு தெரியல, நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஆவி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்ப கண் எதுக்கு? கண்ணே தெரியாது. மூச்சு காற்ற நீ உணர்றப்போ ஆவி எங்க இருந்தாலும் அதை நான் உணர்வேன். ஆகாயந்தான் என் தெய்வம். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. எங்க வீட்ல ஏதோ ஆவி நடமாடுற மாதிரி தெரியுது. ஆவி நடமாட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும், அவ்வளோ ஏன் உன் பக்கத்திலையும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றவங்க பிசாசுக்கு சமம். என் புள்ள அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்க்கலன்ட்டு ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கா? பொய் சொல்லிட்டு இருக்காளா? இவங்க கிட்ட எதையோ மறைச்சிட்டு தானே இருக்க. ஆமாம் சாமி, எனக்கு அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அது சொன்னால் இவங்க எங்கே வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க தான் பயந்து போய் சொன்னேன். என்ன பிரச்சனையாச்சு? அது அப்புறமா கேட்டுக்கோ. அந்த வீட்டில் இருந்து ஏதாவது பொருளை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இதை போட்டுக்கிட்ட பிறகுதான் இதில் எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ரொம்ப பிரச்சனையானுச்சு.
அப்போல இருந்து தான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. கொடுங்கம்மா. அந்த வீட்டில் உக்கிரமான ஆவி இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உயிர் பலி வாங்கி ரத்தத்தை குடிக்க போகுது. உயிர் எடுக்க போகுதா? யாரோட உயிரை சாமி? நான் அடையாளம் காட்டி உயிர் பொழைக்கிற மாதிரி விதி இருந்தா தான் நான் சொல்ல முடியும். ஒருத்தரோட விதி முடிய போகுதுன்னு கடவுள் தீர்மானிச்சிட்டாருன்னா யாராலையும் அடையாளம் காட்டவே முடியாது. நாங்க உடனே அந்த வீட்டை விட்டு போயிட்டா? புத்திசாலி பொண்ணு தான் நீ. உன் மதியை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கு விதி வேணும். கத்தியால குத்த வந்துட்டு மறந்துட்டான்னு சொல்றீங்க. மேபி அது நடிப்பா இருக்கலாம். டைம் பார்த்து மறுபடியும் குத்த வரலாம். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, இது நடிப்பா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு நம்ம சார்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். டெஃபினட்டா டாக்டர், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நேத்ரா உங்களை குத்த வரும்போது நீங்களும் அனிதாவும் ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா போடாமல் இருந்தீங்களா? டாக்டர், ட்ரெஸ் போட்டிருந்தேன் டாக்டர். அப்பதான் டாக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓ, ஸ்டார்டிங் ட்ரபிள். டாக்டர், எனக்கு ஃபுல் கன்ஃபியூஷன் என்னன்னா, நேத்ரா தாஜ்மஹால் உலகம் அழிய போகுது அது இதுன்னு ஏதோ சொல்றா டாக்டர். நிஜமாவே டிசம்பர் 21 உலகம் அழிய போதா? ஆக்சுவலாக டிசம்பர் 22 மாயன் கேலண்டரில் இல்லை. அதனால் டிசம்பர் 21க்கு மேலே உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. வினோத், தாஜ்மஹாலுங்கிறது ஒரு காதலோட சிம்பிள். ஸோ உலகமே அழிஞ்சாலும் காதல் அழியாதுங்கிறத தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அவங்க காதல் மேலே ரொம்ப வேல்யூ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வினோத், உங்களை அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் டிப்ரெஷனில் ஹெவியாக கத்துவாங்க, அப்புறம் நடந்ததே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ரெகுலராக கொடுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நீங்கள் அனிதாவோட பழகிறத நிறுத்துங்க. சீக்கிரமாக நேத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அவள் ரிலாக்ஸ் ஆவா. நேத்ரா, இப்போதான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம பிரச்சனைக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். என்ன செய்யலாம்? இன்னைக்கே முடிவு கட்டிடலாம். இன்னைக்கே வா. நேத்ரா, டாக்டர் சொன்னாரு கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போங்கன்னு சொன்னாரு. கல்யாணம்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, லேட் ஆகும். ஆனால் ஹனிமூன்னா வாசனை என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சவுண்டு தான் டிஃப்ரெண்டா விட்டு விட்டு கேக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த சவுண்டுக்கு நான் செட் ஆயிட்டேன். டேய், கண்ணை திறந்து பாருடா. நேத்ரா, இந்த மாதிரி நேரத்துல மரியாதைலாம் கிடைக்கிறது கஷ்டம்தான்.
அது எப்படி நேத்ரா இப்படி உருமுற? எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட. ஏய் தொடாத தொடாத. ஏய், நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். தொட்ட என்ன கருப்பா போயிட போகுது. என்ன டேய் எங்கடா போற? நேத்ரா, நேத்ரா, நேத்ரா. டாக்டர், நான் வினோத் பேசுறேன். நேத்ரா உருவத்துல வேற யாரும் தெரியுறா. அது மட்டும் இல்ல டாக்டர், அவ எதையோ பார்த்து கற்பு போயிடுன்னு சொல்ற மாதிரி கத்துறா. கற்பு போயிடுன்னு சொல்றாளா? அப்போ அவ கற்புன்னு ஒரு கேரக்டர் பார்த்து பேசுறா. கற்புன்னு ஒரு கேரக்டர்? அது எப்படி டாக்டர் கற்புன்னு ஒரு பேர் இருக்க முடியும்? சில பேருக்கு நிக்நேம் இருக்கும். கனகாவை கணக்குன்னு சொல்லுவாங்க, பரிமளாவை பல்புன்னு சொல்லுவாங்க, சாவித்திரிய சாவின்னு சொல்லுவாங்க, கமலி, கமலா, கற்பகம், கற்பகத்தை கற்புன்னு கூப்பிடலாம். அந்த வீட்டில் உக்கிரமான ஆவி இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உயிர் பலி வாங்கி ரத்தத்தை குடிக்க போகுது. கற்பகம், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனிதாக்காவும் நானும் ஒரு மந்திரவாதி கிட்ட போகணும். அவர் ஏதேதோ சொன்னார். என்னடி சொன்னாரு? கற்பகம், உன்னை யாராவது கற்புன்னு கூப்பிடுவாங்களா? சொல்லு, உன்னை யாராவது கற்புன்னு கூப்பிட்டுருக்காங்களா? சொல்லு, யாரோ உன்னை அப்படி கூப்பிட்டுருக்காங்க. யாருன்னு சொல்லு. நீ எதையோ உன்னை என்கிட்ட இருந்து மறைக்கிற. யார் கூப்பிடுவாங்க? அம்சவல்லி அக்கா. அம்சவல்லியா? அவங்க அந்த வீட்டில் அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. அவ எப்படி இருப்பா? அவங்க கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதான் அம்சவல்லி அக்கா.
இந்த அம்சவள்ளி தான் அந்த வீட்ல இருக்கா. இவங்களா? இவங்க தான் ஃபாரின் போயிட்டாங்களே, இவங்க எப்படி உங்க வீட்ல இருப்பாங்க? இல்ல, நேத்ரா உருவத்துல இவ தான் இருக்கா. இவளை பார்த்த உடனே எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அந்த மந்திரவாதி வேற உங்க வீட்ல இருக்க பேய் உயிரை எடுக்க போது சொன்னாரு. உயிரை எடுத்துருன்னு சொன்னாரா? அந்த மந்திரவாதி நான் உடனே பார்க்கணும். அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. கற்பகம், இனிமே தனியா நீ எங்கேயும் போக வேணாம், நான் உன் கூட வரேன். ஏன் அனிதா, எங்க கிளம்பிட்ட இந்த நேரத்துல? ஐயோ சந்துரு, இந்த வீட்டுக்குள்ள ஆவி இருக்கு. நம்ம நேத்ரா உடம்புல தான் இருக்கு. எனக்கு நைட்டு யாரையும் கொல்ல போறா. சீக்கிரம் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். நேத்ரா உடம்புல ஆவியா? ஐயோ, என்ன உளர்ற? கமான் சந்துரு, நேத்ரா உடம்புல ஆவி இருக்கு. கண்டிப்பா எனக்கு நைட்டு யாரையும் கொல்ல போறா. வா இங்க இருந்து போயிடலாம். அனிதா, என்ன சொல்ற? நான் சொன்ன நம்பலல? அப்ப சரி, நீ இங்கே இருந்துக்கோ. இங்கே இருந்து சாகு. நான் கிளம்புறேன். ஏய், அனிதா, 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 shit. அனிதா, கை கொடு. கை. நேத்ரா, எங்க? சரி வா, இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வா. சந்துரு, நீ இங்கே இரு, நான் சந்துரு, பேக் போகாத. எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், போகாத சத்தம் சந்துரு. போடாத. சொல்றது கேளு, நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அவனை விடு. நீ சொன்னா விட முடியுமா? ஏய், நிறுத்து. அவனை விட போறியா இல்லையா? அவனை விடு. யாரும் அசையாது, பயப்பட வேணாம். ஒருத்தர் இடத்தை விட்டு நகராதீங்க. சாமி, அது என்ன விட்டுருச்சு. இப்ப என் பக்கத்துல இல்ல. அந்த இடத்தை விட்டு நகராத. ஆவிக்கு இருட்டுல தான் சக்தி அதிகமாகும். அக்கா,
அம்சவல்லிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ரூம் பிடிச்சிருக்காக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? கற்பகம். கற்பகம். உன்னை ஷார்ட்டா கருப்புன்னு கூப்பிடவா? கற்பா நல்லா இருக்கு, கூப்பிடுங்க. இவருக்கு வெஜிடபிள் சூப்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அம்சவல்லி, வெளியே ஆரத்தெல்லாம் எடுத்துட்டு ஏதோ சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுற? நிக்கில், உன்னை பொறுத்த வரைக்கும் இது லிவிங் டுகெதர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஒய்ஃபா நான் எப்போவோ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அம்சவல்லி, நீ எதையோ மூடி மறைக்கிறா. நான் எதையுமே மூடி மறைக்கலையே. அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். ட்ரஸ்ட் கொடுத்த பணத்துல தான் படித்தேன். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. நான் அதை சொல்லலை. நீ ஃபுல்லாக மூடி மறைச்சி ட்ரெஸ் போட்டிருக்கிய, அதான் எனக்கு பிடிக்கல. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ் போட்டா நீ என் மேலே பிரியமா இருப்பியா? டேஸ்ட் ஒத்து போனால் தான் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நிக்கில், வாவ், அம்சவல்லி, இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்க. இது வரைக்கும் நீ குடும்ப பொண்ணாக இருந்தா, இப்போதான் என் கூட குடும்பம் நடத்த வந்த பொண்ணு மாதிரி இருக்கா. கம் 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 கம், சிட் சிட் சிட். வா, உட்காரு. என்ன நிக்கில், நீ மட்டும் தனியா செஸ் விளையாடிட்டு இருக்க? ஹம்சவல்லி, எனக்கு தோக்குறதே பிடிக்காது. தனியாக விளையாண்டு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை விட இன்ட்ரெஸ்டிங் எது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹனிமூன் கொண்டாடணும், எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும். அதில் இருக்க த்ரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்சவல்லி, எப்போ கல்யாணம்னு கேட்டுகிட்டே இருந்தார்ல, அதான் நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இப்போது உன் முன்னாடி ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டரில் ஒரு டேட் இருக்குது. அந்த டேட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறா நம்ம வெட்டிங் டே. உன் பர்த்டேயா? இல்லை. என்னுடைய பர்த்டேயா? நோ நோ. நிக்கில், நான் தொட்டுடுவேன்.
ஆனா கண்டிப்பா இந்த டேட்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். டெஃபினெட்லி. நான் தொட்டுட்டேன், நமக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன நிக்கல் இது? பிப்ரவரி 31 இருக்கு. இப்படி ஒரு டேட்டே உலகத்துல வராதே. வராதுல்ல, அதே மாதிரி தான் நம்ம கல்யாணமும் வராது. இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக கேலண்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நிக்கில், நீ கிண்டல் பண்றது எனக்கு பிடிக்கும். ஆனா நம்ம கல்யாண விஷயத்துல போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் கிண்டல்லாம் பண்ணல, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு சுதந்திரமா இருக்கணும். எது சுதந்திரம் நிக்கில்? என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் சுதந்திரமா? எப்பவுமே என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது தான் சுதந்திரமா? வியாதிக்காரியா நீ? சொல்லவே இல்லை. எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான். அதுக்காக நீ என்ன? அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அவ்வளோ மோசமானவன் கிடையாதுண்ணா. உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன். பிப்ரவரி 31 கற்பகம், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் உனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அட போங்க சார், இந்த நீச்சலை கற்றுட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன்? எங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசு, அதுக்கு நிறைய பணம் வேணும் சார். அப்படியா? அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். அப்போது ஹம்சவல்லி அக்கா? ஹம்சவல்லி அக்காவுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருந்தா அவன் எனக்கு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, இப்போ நான் ஹம்சவல்லிக்கு பாய் பாய் சொல்லுவேன். இப்படி பாய் பாய் சொல்லிக்கிறது தான் லிவிங் டுகெதர். ஓஹோ, அப்போ ஹம்சவல்லி அக்கா பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்போது ஹம்சவல்லி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கற்பு, கற்பு, இதெல்லாம் போய் ஹம்சவல்லி அக்கா கேட்பாங்க. நான் தான் அவளுக்கு பாய் பாய் சொல்ல போறேனே. அப்போது ஹம்சவல்லி அக்கா கிட்ட கேட்கணும். எங்கள் அக்கா சாந்தி கிட்ட கேட்கலாம். அவங்க தான் நம்ம முகூர்த்தத்தை முடிவு பண்ணுவாங்க. உங்கள் அக்கா சாந்தி முகூர்த்தத்தை முடிவு பண்ணட்டும், நாம சாந்தி முகூர்த்தத்தை இப்போ முடிவு பண்ணலாம். அப்போது என்ன நிஜமாலே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நிச்சயமா. அது வந்து இவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நிக்கில், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆஃப்டர் ஆல் அவள் ஒரு வேலைக்காரி, அவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ எதுக்கு அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? அந்த பொண்ணு எதுனாலும் ஈஸியாக நம்பிடுது. அப்படி இருக்கக்கூடாது. நான் அவளை ஏமாத்தினாதான் அவளுக்கு அது புரியும். அப்புறம் லைஃப்பில் சுதாரிச்சிருவா.
இது ஒரு வகையான ட்ரைனிங். பிசிக்கலா சொல்லி கொடுத்தாதான் அவளுக்கு புரியும். நீ பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு இருக்கியா? நிக்கில், நமக்கு கல்யாணம் நடந்தாதான் நீ கண்ட்ரோலுக்கு வருவ. நாளைக்கு நம்ம கல்யாணம் நடந்தாகணும். இந்த கருமம் பிடிச்ச கல்யாணத்தை விடவே மாட்டா போல இருக்க. அக்கா அக்கா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு ரெடி சொல்லிட்டாங்க. முட்டாள் மாதிரி பேசாத. உங்களுக்கே நான் சக்காலத்தியாக வருவேன்னு நினைக்கலக்கா. ஏய், எனக்கே இன்னும் அவன் கூட கல்யாணம் நடக்கல. அதுக்குள்ள நீ எப்படி எனக்கு சக்காலத்தி ஆக முடியும்? முதல்ல அவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. இத கேளு. ஆஃப்டர் ஆல் அவ ஒரு வேலைக்காரி. அவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அந்த பொண்ணு எதுனாலும் ஈஸியாக நம்பிடுது. அப்படி இருக்கக்கூடாது. நான் அவளை ஏமாத்தினாதான் அவளுக்கு அது புரியும். அப்புறம் லைஃப்ல சுதாரிச்சிருவா. இது ஒரு வகையான ட்ரைனிங். பிசிக்கலா சொல்லி கொடுத்தாதான் அவளுக்கு புரியும். இப்ப புரியுதா அவ உன்னை எப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு? அவனுக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது. கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையில முழு திருப்தி கொடுக்கும். ஆனா ஆனா அது எனக்கு நடக்காமையே போயிடும் போல. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் திடீர்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே மனசு தடுமாறிச்சுக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. நான் இனிமேல் வேலைக்கு வரல. இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கக்கா. உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்க. கற்பு, 4 நாள் பழகுன நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நிக்கில் என்ன புரிஞ்சுக்கல. இன்னையில இருந்து நானும் உனக்கு அக்கா தான். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வேலைக்கு வரேன். எனக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்துருங்க. எங்கள் அக்காவை நான் சமாளிச்சுக்கிறேங்க்கா. நாளைக்கு வா, முழு சம்பளத்தையும் கொடுத்துட்றேன். ஏய் கருப்பு, என்ன சாயந்தரம் 5 மணிக்கு வர? அம்சவல்லி அக்கா தான் இந்த நேரத்துக்கு வர சொன்னாங்க. நாளையிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன். ஓ, நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, எதுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு? இந்த கரெக்ட். கதையெல்லாம் வேற யார்கிட்டயும் சொல்லுங்க. நீங்கள் ஏமாத்துற ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா அம்சவல்லி அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். ப்ளீஸ் என்னை விடுங்க, ப்ளீஸ். ஏய், நேற்று வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தா. இந்த அம்சவல்லி உன்னை கொலை பண்ண நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்ல, அது பொய்யாவே இருக்கட்டும். அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? ஏன் இப்படி பண்ற? ஏய் கருப்பு, ஹீரோவா இருந்தா ஃபாரின்ல கூட போய் டூயட் பண்ணலாம். வில்லனா இருந்தா லோக்கல்ல கூட எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருப்பாரு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. ஏய், ஒரு ஹீரோவுக்கு 3 ஹீரோயின் கூட ஜோடி தேடுறாங்க. ஆனா இந்த வில்லன் பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பரிதாபப்படு. ஏய் வா, ஏய் வா, ஏய் உன்னை வாடி, ஏய் நீ போ, இங்க இருந்து போ. போடா. கற்பு போ, கற்பு போயிடு. நீ போ. நீ என்ன மனுஷனா? மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு
ஏய் மிருகம் எங்காச்சும் கல்யாணம் பண்ணிக்குமா? லிவிங் டுகெதராக தான் தெரியும். அது தெரிஞ்சு தானே வந்த நீ. ஏய், காட்டு மிராண்டியும் மிருகத்தோட சேர்ந்து பாதி மிருகமா வாழ்ந்தாங்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் முழு மனுஷங்களா மாறினாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் நினைச்சுதான் உன் கூட வந்த. இன்னைக்கே நம்ம கல்யாணம் நடந்தாகணும். நீ முடிவு பண்ணா மட்டும் போதுமா? நான் முடிவு பண்ணணும். ச்சே, இவ அடங்கவே மாட்டாங்க இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். என்னடி ஆச்சு? அந்த வீட்டில் அந்த இன்ஜினியர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற பார்க்குறாரு. இனிமே எங்க நீ வேலைக்கு போக வேண்டாம். அவனை என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். இப்ப எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? மனுஷனுக்கு பலவீனம் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கலாச்சாரத்தையே உருவாக்கி இருக்காங்க. அந்த கலாச்சாரத்திலேயே புனிதமானது கல்யாணம் தான். இதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு ஃபாரின் கலாச்சாரம் தான் பிடிக்கும். நான் ஃபாரின் போகிறேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து கிளம்பு. இதுதான் உன் முடிவா? அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். என்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு என்ன கல்யாணம் பண்ணி திருந்தணும், இல்ல கம்பி எண்ணி திருந்தணும். எப்படியும் நான் உன்னை திருத்தியே தீருவேன். ஜெயிலுக்கு போற தண்டனை கூட ஓகே. இந்த கல்யாணம் பண்ணிக்கிற தண்டனை ஓகே இல்லை. நான் எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் நீ ஏதாச்சும் ஒண்ணு. இப்போ நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். உனக்கு இந்த மூச்சு வேணுமா இல்ல இந்த தாலி வேணுமா? இந்த தாலி தான் எனக்கு மூச்சு. ஓ, அப்ப இது வேணும். தாலி தானே வேணும். இந்தா. சாவுடி. சாவு. தாலி. ஒன்ன சாவடிக்கிறடி. கல்யாணங்கிற விஷயத்தையே சாவடிக்கிறான். அடப்பாவி, என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்கிறேன். நியாயம் கேட்க வந்தா உன் லவரையே கொலை பண்ணிருக்கியே. 5 லட்சம் ரூபாய் தரேன்னு உன் தங்கச்சிட்ட சொன்னேன். அவளுக்கு படத்தோட வேல்யூ தெரியல. அவசரப்பட்டு ஓடிட்டா. 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னியா? என் தங்கச்சி இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அந்த 5 லட்சத்தை என்கிட்ட கொடு. நீ என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்தது பத்தி வெளியில நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இப்போ நான் உனக்கு 10 லட்சம் தரேன். இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணு. நான் ஃபாரின் போகணும். நீ 10 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னா இந்த காரியத்தை நானே பண்றேன். எனக்கு எவசத்தாலும் கவலை இல்லை. இப்போவே இந்த பாடி டிஸ்போஸ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. பணத்துக்காக ஒரு கொலையையே மூடி மறைச்சாலும் உன் அக்கா. அதனாலதான் நான் அவளை கொன்னேன். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதரா இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அத உங்களுக்கு புரிய வைக்க பல தடவை முயற்சி செஞ்சேன்.
ஆனா உங்களுக்கு புரியல. நான் ஒண்ணு கலாச்சாரத்தை காப்பாத்த சொல்லல, உங்களை காப்பாத்திக்க சொல்றேன். கல்யாணம் ஒண்ணுதான் முழு திருப்தியை தரும். அது கிடைக்காம தான் என் ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு. அம்சவல்லி, நாங்க எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ நேத்ராவோட உடம்புல இருந்து போயிடு. நான் நேத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நேத்ராவை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ். ஏய், போக மாட்டேன்னு சொல்றேன்ல. வினோத், இங்க இருந்து நீங்க எல்லாரும் போயிடுங்க. அந்த ஆவிய எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நேத்ரா உடம்ப விட்டு நான் போக மாட்டேன். அம்சவல்லி, உயிர் பலி கேட்கிறேன். அவன் ரத்தத்தை குடிக்காம நான் போவே மாட்டேன். நிக்கிலோட உயிரை எடுத்துட்டு தான் நேத்ரா உடம்ப விட்டு போவேன்னு சொல்றான். ஏற்கனவே அவ சாந்தியை கொண்டுட்டா, இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே. சாந்தியை தூக்கி கடல்ல போட்டுடலாம். என்ன சொல்ற கற்பகம்? தப்பு பண்ணது யாராக இருந்தாலும், என் அக்காவாக இருந்தாலும் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க சாமி. சந்துரு, அம்சவல்லியை கொன்னதுக்கு நிக்கிலுக்கு எப்படியும் தண்டனை கிடைக்க போறதில்ல. அவனுக்கு அம்சவல்லியை தண்டனை கொடுக்கட்டும். நிக்கில உடனே இங்க வரவழைக்கணும். நிக்கில் எனக்கும் வினோத்துக்கும் காலேஜ் சீனியர் தான். லிவிங் டுகெதர்ங்கிற கல்ச்சரே எங்கள் காலேஜில் பரப்புனது அவன் தான். இப்போ கூட ரீசெண்டாக 2-3 டைம்ஸ் நான் அவன் கூட பேசியிருக்கேன். அப்போ இப்போ உடனே அவனை காண்டாக்ட் பண்ணலாம். வினோத், அவன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தாங்கிறது நமக்கு தெரியுங்கிறத சொல்லிக்க வேணாம். ஓகே ஓகே, ஏதாவது அர்ஜென்ட் பிஸ்னஸ் டீல்னு சொல்லி அவன் இங்கே வர வச்சிடலாம். கரெக்ட். அவன் நம்பர் சொல்லு. நம்பர் ஓகே. சாமி, அவன் நாளைக்கே இங்கே வரேன்னு சொல்லிட்டான். ஏன் ஜாமி இப்படி பண்ணிட்டீங்க? ஆவியை விரட்டி இருந்தால் நமக்கு பணமாவது கிடைச்சிருக்கும்ல. துஷ்ட ஆவியத்தான் நான் விரட்டுவேன். பணத்துக்காக நல்ல ஆவியை விரட்டி நான் துஷ்டனாக மாட்டேன். இப்படியே விரட்டாமல் இருந்தா வீட்டுக்கார வாடகை கொடுக்கலன்னு என்னை விரட்டிடுவான். என் குடும்ப கஷ்டம் இவனுக்கு எங்கே தெரிய போகுது? நிக்கில், நேத்ரா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்.
வினோத்தும் சந்துருவும் ஏதோ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. எங்கே 2 பேரும்? அந்த பிஸ்னஸ் விஷயமா தான் அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. நீ வந்தா உன்னை நல்லா கவனிச்சிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்ரா, வினோத் பண்ணுற புது ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டாக இருக்குமா? ப்ராஃபிட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வினோத்தை விட்டு நான் போயிடுவேன். வெரி குட். உன்ன மாதிரி பிரில்லியன்ட் கேள் ஏன் இங்கே இருக்கணும்? என் கூட ஃபாரின் வந்துரு. வந்தா என்ன கிடைக்கும்? கோடீஸ்வரி ஆகலாம். எனக்கும் க்ரோர் கணக்கில் சம்பாதிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே சரியில்லை. நீ சொன்ன மாதிரி அங்கே நல்லா இருந்ததுன்னா ஐ எம் ரெடி டு கம். நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா நீ எனக்கு கம்பெனி கொடுத்தாகணும். இது நான் எல்லாத்தையும் கேட்குறது தான். எதிர்பார்த்தேன். ஒன்று கொடுத்து தானே ஒன்று வாங்க முடியும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நேத்ரா, வினோத்தும் சந்திரும் எத்தனை மணிக்கு வருவாங்க? அவங்க வரத்துக்கு எப்படியும் லேட் நைட் ஆகிடும். அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நாம் இப்போவே அங்கே போயிடலாம். ரொம்ப அவசரப்படுற நிக்கில். உன்னோட முடிவை நான் தள்ளி போட விரும்பலை. இன்னைக்கே முடிச்சிடலாம். சந்திரோட கார்கி மேலே இருக்கு, அதை எடுத்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நேத்ரா, நான் வர வரைக்கும் வேணாம் செஸ் விளையாடிட்டுரு. தனியாக விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹலோ சாமி, நிகில் சாருங்களா? சாமி, இந்த ஆவியெல்லாம் விரட்டுவாரு வஜ்ரவல் சாமியார். அப்படி சிசியன் சபாபதி பேசுறேன். உங்களை அவசரமா போன் பண்ணி ஒரு வீட்டுக்கு வர வச்சிருக்காங்கல்ல, அந்த வீட்டுல பெரிய வில்லங்கமே இருக்கு. அதுல ஒரு ஆவி இருக்கு, அம்சவல்லியோட ஆவி. அம்சவல்லியா? உங்களை அந்த ஆவியை வச்சு கொல்றதுக்கு தான் உங்களை எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொல்றது நம்புங்க சாமி. உங்க அம்சவல்லி கதை எனக்கு எப்படி தெரியும்? தனியாக விளையாண்டு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தனியாக விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. பயப்படாதீங்க, என் குருநாதரை விட நான் பூஜையை நல்லாவே பண்ணுவேன். என்னையே காலி பண்ண பார்க்குறாளா? அந்த பூஜையை முதல்ல செய். 50,000 பணம் கொடுங்க, அந்த ஆவியை நான் விரட்டுறேன். 50,000 என்ன, 1,00,000 தரேன். நான் இப்பவே பூஜை ஆரம்பிச்சிடுறேன். பூஜை முடிஞ்சணுமே பேமெண்ட் வந்துடணும்.
ஹலோ சாமி பூஜை முடிச்சிட்டேன். ஆவி போயிருக்கணுமே. கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயக்கப்பட்டு விழுந்தாளா? அப்ப ஆவி போயிடுச்சு. இனி அந்த நேத்ரா உடம்புல அம்சவல்லியோட ஆவி இருக்காது. அப்போ நேத்ரா மாட்டிக்கிட்டா. சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உடனே வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறேன். இந்த உடனே வரேன். டேய், எனக்கு தெரியாம பூஜையை பண்ணி ஆவிய விரட்டியா? நல்லவனா இருந்த நீ ஏன்டா துஷ்டனா மாறுன? ஏன்டா மாறுன? பூஜை பண்ணியா நீ? உன்னை உயிரோட விட மாட்டேன். உயிரோட விடக்கூடாதுடா. மந்திரத்தை தவறா உபயோகிக்கிறவங்கெல்லாம் விடவே கூடாது. பேய் பிடிக்கிற உடம்பா இது? நான் பிடிக்கிற உடம்பு. அம்சவல்லி அன்னைக்கு ஒன்று அனுபவிச்சா, இன்னைக்கு நீ பிடிச்ச இவளையும் அனுபவிக்க. எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன சாமி சொல்றீங்க? இப்ப என்ன சாமி செய்யறது? உங்களை நம்பி தானே நேத்ராவை நான் அவன் கூட அனுப்புனேன். ஏய் ஏய் கண்ணதரா, ஏய் ஷா, கண்ணு திறக்காம கிக்கே வர மாட்டேங்குதுடி. சாமி அந்த ஆள் வளசரவாக்குன்னு தான் சொன்னாரு. எந்த இடம் எந்த வீடு எதுவுமே சொல்லல. சாமி நம்ம இங்க இருந்து போய் நேத்ராவை காப்பாத்துறதுக்குள்ள நேத்ராவுக்கு. ஏய் ஏய் எழுந்துரு. ஏய் ஏய் எழுந்திருக்க மாட்டியா? ஏய் ஷா, ஒரு பெக்கு போட்டாதான் சரியா வரும். மறுபடியும் அம்சவல்லியோட ஆவி நேத்ரா உடம்புல புகுந்தா மட்டும்தான் நேத்ராவை காப்பாற்ற முடியும். அப்ப உடனே பூஜை பண்ணுங்க சாமி. பூஜை பண்ணி ஆவியை விரட்டத்தான் முடியும். ஏய் காரில் இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. பெர்ஃப்யூம்ஸ் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வா. ஏற்கனவே அம்சவல்லி யூஸ் பண்ண இன்ஹேலரை நேத்ரா தொட்டதால தான் நேத்ரா உடம்புக்குள்ள அம்சவல்லி ஆவி புகுந்துச்சு. அதே மாதிரி நேத்ரா எப்போ அம்சவல்லி யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் தொடுறாலோ அப்பவே நேத்ரா உடம்புக்குள்ள அம்சவல்லி ஆவி புகுந்துரும். சாமி அம்சவல்லி இருந்த வீட்டுல நேத்ரா இருந்ததால அவ தொட்ட பொருளை இவளால தொட முடிஞ்சது. ஆனா இப்போ நிக்கில் நேத்ராவை வேற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கான். அங்க எப்படி அம்சவல்லி தொட்ட பொருள் இருக்கும்? அம்சவல்லி நீ ஆவி இல்ல, கல்யாணத்தோட அருமையை புரிய வச்ச தெய்வம். நான் உன்னை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். நேத்ராவை எனக்கு திருப்பி கொடுத்துரு. அவளை காப்பாத்து. எனக்கு ரொமான்ஸ் மூடு வந்துருச்சு. நீ எந்திரிச்சு தான் ஆகணும். ஏய் எந்திரி நேத்ரா.
ஓ எந்திரிச்சிட்டியா? ஏய் என்னைய கொலை பண்ண பார்க்குறியா? ஏய் அந்த ஆவியே விரட்டியாச்சுடி, நீ என்னடி பில்டப் கொடுக்குற? எறி கையா, என்னைய கொலை பண்ண பார்க்குறியா? விட்டுருவானா ஒன்னா? ஏய் நேத்ரா ஹம்சவல்லி, ஹம்சவல்லி, வினோத், உன்னுடைய நேத்ராவை உன்கிட்டயே விட்டுட்டு போறேன். இனி இந்த அம்சவல்லி உங்க யார் வாழ்க்கையிலையும் குறுக்கிட மாட்டா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. என்னால நடந்த எந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. யோ புரோக்கரே, வீடு காலி ஆயிடுச்சியா? கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி பார்ட்டிங்க இருந்தா சொல்லு. ராசியான வீடியா?